சதா புத்தளம் ஸ்ரீலங்கா அவங்க கேட்குறாங்க, உடைந்த வெடித்த நெளிந்த பாத்திரத்தில் சாப்பிடலாமா, வேறு பாவனை செய்யலாமா, சாப்பிடுவது தவிர்ந்த சமையல் வேலைகளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக தமிழக மக்கள்கிட்ட, பிற மதத்து மக்கள்கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட உடைஞ்ச பாத்திரம், நசுங்கி போன பாத்திரம், இதில் எல்லாம் சாப்பிடவோ பயன்படுத்தவோ கூடாது, அது ஒரு தருத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை பிற சமுதாய மக்கள் சில பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நம்பிக்கை இலங்கையிலும் இருக்கும் போல இருக்குது. அதான் கேட்குறாங்க. அப்போ உடைஞ்ச பாத்திரத்தில் ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு ஓரம் உடைஞ்சி போய் இருக்குது, அல்லது செம்பு இருக்குது, வாய் புலந்து இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த மாதிரி விரிசல் விட்ட பாத்திரமாக இருக்குது. இந்த மாதிரி பாத்திரங்களில் சமைக்கலாமா, சாப்பிடலாமா, வேறு வேறு பர்பஸுக்கு பயன்படுத்திக்கிறலாமா, அதுக்கு ஏதாவது மார்க்க ரீதியாக தடை இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் தடை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உடைஞ்ச பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கு அனுமதியே இருக்குது, சாப்பிட்டதுக்கு ஆதாரமே இருக்குது. உதாரணமாக அதாவது அனஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மனைவி, ரசூலுல்லாவோட இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தட்டில் ஒரு உணவை வச்சு கொடுத்து விட்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே கொண்டே கொடுத்துட்டுவான்னு அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது கொடுத்தா அது வேறு விஷயம். இன்னொரு மனைவியோட வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மனைவி தான் ரசூலுல்லாஹ் கவனிக்கிற கடமைப்பட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பாடு கொடுத்து விட்டோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. யாருக்கு? ஆயிஷா நாயகி. என் வீட்டில் இருக்கிறாங்க, நீ என்ன சாப்பாடு கொடுத்து விட்றேன்னு அப்படி வரும்ல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அர்சலத் இஹ்தா உம்மஹாத்தில் முஃமினீன், ஒரு மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி மா ஹாதிமின் லஹா, தனது ஊழியரோட ஒரு கசாத்தின் பிஹா தாமுன், உணவோடு உள்ள ஒரு தட்டில் உணவு வச்சு கொடுத்து விட்றாங்க. யார்? வேற ஒரு மனைவி இருக்கிறது ஆயிஷா நாயகி வீட்டில். வேறொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு விருப்பமான சாப்பாடாக இருந்திருக்கும், அந்த சாப்பாடை ஒரு தட்டில் வச்சு கொடுத்து விட்றாங்க. தட்டுனா என்ன தட்டுனா, நம்ம சில்வர் தட்டு இந்த மாதிரி தட்டு கிடையாது. ஏன்னா உடஞ்சிருச்சின்னு வருது அது, அதனால் மண் தட்டாக இருக்கும். மண்ணில் செய்யப்பட்ட ஒரு தட்டில் வச்சு பாத்திரத்தை கொடுத்து விட்றாங்க. அப்போ லரபத்தில் உஹ்ராபி எதில் ஹாதிப், அப்போ அந்த ஆயிஷா நாய் வீட்டிலான இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் நினைஞ்சாங்க, ஒரு அடிக்கிறாங்க. அந்த அந்த ஊழியர் கொண்டு வந்தார்ல சாப்பாட்டை, அவர் கையில் ஒரு அடிக்கிறாங்க. உடனே அந்த தட்டு ரெண்டாக உடஞ்சி போச்சு. அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தட்டு, மண் பாத்திரம் வழங்குது. அதிலேருந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்து விட்றாங்க. அந்த பாத்திரம் கீழே விழுந்தவுடனே ரெண்டாக பொழந்து போச்சுன்றாங்க. ரெண்டாக பொழந்து போனால் சில்வர், இந்த இரும்பு தட்டு அந்த மாதிரி பொருளாக இருக்காது. அது மண் தட்டாக தான் இருக்கணும். மண்ணால் செய்யப்பட்ட மண் பாத்திரம் இருக்குல்ல, மண் சட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குசரத்தில் காசாவத்து இப்போ நிசுஃபைனி, அந்த பாத்திரம் ரெண்டு பகுதியாக பிளந்துருச்சு. அப்படியே உடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கார தும்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரோசம் வந்துருச்சு, அதை ஒரு செல்லமாக கண்டிக்கிறாங்க. என்ன சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகதல் கஸ்ரைனி, ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னு தட்டு, அந்த ரெண்டு துண்டையும் எடுத்தாங்க. எடுத்து ஃபலம்ம இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, ஒரு ஃபலம்ம இஹ்தாஹுமா இலல் ஆஹர், ஒரு பகுதியை இன்னொரு தட்டோடு இப்படி சேர்க்குறாங்க. ரெண்டு துண்டாக இருந்துச்சுல, இப்படி சேர்க்குறாங்க. சேர்த்து இப்போ ஜாலஃபிக தாம், அதில் இந்த உணவை எடுத்து வைக்கிறாங்க. வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா கால குழு சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த தட்டு கொண்டு வந்தார்ல, அவரை நீ இருப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னு இருக்க வச்சுட்டாங்க. இருக்க வச்ச உடனே, சாப்பிட்டு முடித்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், வீட்டில் நல்ல பாத்திரம் ஒன்று இருக்கும்ல ஆயிஷா நாய் வீட்டில், அந்த பாத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டே கொடுத்தது. ஏன்னு கேட்டால் ஆயிஷா நாய் தான் உடைச்சாங்க. அதனால் உடைச்சதுனால இந்த உடைஞ்ச பாத்திரத்தை அவங்களே வச்சுக்கிட்டான். உடையாத நல்ல பாத்திரம் வீட்டில் இருக்கும்ல, அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த சாப்பாடு கொண்டு வந்தார்ல அந்த தூதர் ஊழியர், அவர்கிட்ட கொடுத்து இந்த தட்டை கொண்டே கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அந்த உடைஞ்ச தட்டை அங்கேயே விட்டுறாங்க. ஆயிஷா நாய் வீட்டிலே இப்போ நீ தானே உடைச்ச, அதனால் நீ வச்சுக்கேன்ட்டாங்க. இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், ரெண்டாக உடைஞ்ச தட்டில் ரெண்டு துண்டாக போச்சுல, ஒன்றா ஜாயிண்ட் பண்ணி
அதில் சாப்பாடு அதை ரொட்டிக்கிட்டு தானே ஒன்று இதெல்லாம் போகிற ரசம் தண்ணி மாதிரி உள்ளாத தான் ஓட்டையில் ஒளிஞ்சு போயிருந்து சொல்லலாம். சாப்பாடுனா என்ன ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அவளுக்கு தான். அதனால் இப்படி ரெண்டாக ஒன்றா சேர்த்து வச்சு அதில் அதை கொட்டி எல்லோரும் சாப்பிடுங்கங்கிறாங்க. அப்போ உடைந்த தட்டு ரெண்டாக உடைஞ்சி போன தட்டை ஒன்றா சேர்த்து அதிலேயே சாப்பிட்ருக்குறாங்கன்னு கேட்டால் உடைந்த தட்டில் சாப்பிடுவதுங்கிறது ஒரு பஞ்சாயத்தாக இல்லை இஸ்லாத்துலன்னு அர்த்தம். அதனால் முழுசாக ரெண்டாக பொழந்து போனாலே சாப்பிட்லாம்னு சொன்னால் நசுங்கினது லேசாக தெரிச்சு போனது இதெல்லாம் பஞ்சாயத்தானா இஸ்லாத்தில் அது ஒரு மேட்ரு கிடையாது. இந்த சம்பவம் அகமதில் நசையுடைய சுனனு சுகுராவில், அபுதாவுதில், இப்னு மாஜாவில், நசையுடைய குப்ராவில் இந்த நூல்களில் எல்லாம் இருக்கிறது. இதே விஷயம் புகார்லையும் இருக்கிறது. புகாரில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த உடைஞ்ச தட்டில் சாப்பிட்டாங்கன்னு வரல, அது இந்த சம்பவம் பூரா இருக்கிறது. உடைத்து விட்டார்கள்லாம் வருது, அதில் வச்சு சாப்பிட்டாங்கன்ற வார்த்தை வராதனால நம்ம அந்த புகாரி ஆதாரம் காட்டலை. புகாரியில் இந்த சம்பவம் 5225வது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன நூலில் உள்ள ஹதீஸில் உள்ளது தான் அதுலேயும் இருக்கிறது. ஆனால் நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டின அந்த ஹதீஸில் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் உடைந்த 2 துண்டையும் ஒன்றாக சேர்த்து அதில் அந்த சாப்பாட்டை அள்ளி வச்சு எல்லோரும் சாப்பிடுங்கள் என்றார்கள், எல்லோரும் சாப்பிட்டார்கள்ன்றக்குல இந்த வாசகம் இந்த புகாரில் இல்லை. அதனால் இந்த சாப்பிட்றதுக்கு தான் நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க. அதனால் அந்த ஹதீஸை எடுத்து சொல்லியிருக்கிறோம்.